விளையாட்டா செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இருந்தாலும் ஒரு கெத்து காட்டணும், எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம ஒரு பெரிய ஆளா இருந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மோகத்துல நிறைய பேர் தவறான செயல்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. நான் உங்க வரதராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டார்க் வெப் ஸ்டோரிஸ் அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். வீடியோவோட ஸ்டார்ட்லேயே நான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப இலகுனதாக இருக்குதோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வர நிறையா விஷயங்கள் உங்களுடைய மைண்டுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் டேவிட் அப்படின்ற ஒரு கதையை தாங்க பார்க்க போகிறோம். டேவிட் அப்படின்ற அவருடைய கதை ரெடிட் பிளாட்ஃபார்மில் பெருசாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கதை எங்கே நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் கிடையாது. பட் இந்த ஸ்டோரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. டேவிட் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவருடைய குடும்பத்தில் 3 அண்ணன் தம்பிங்க. தம்பி பேர் கெவின், அண்ணன் பேர் ஜான். அவங்க அப்பா அம்மா 5 பேரும் ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக வாழ்ந்து வராங்க. அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஷனல். ஸோ அதனால் அவர் பென்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அண்ணன் ஜான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மெயினாக அவங்க ஃபேமிலியோடைய எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறதே அவங்க அண்ணன் ஜான் தான். ஸோ கெவின் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது ஆசை. ஸோ எனி டைம் அவன் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம டேவிடுக்கு இது எல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். நான் படிக்கணும், நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மத்தியில் நான் பயங்கரமாக கெத்து காட்டணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்பான். ஸோ காலேஜ் போகிற பையன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ காலேஜில் ரெகுலராக இந்த டார்க் வெப் பற்றிலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ டேவிட் கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, என்ன டேவிட், உங்கள் அண்ணன் அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ டார்க் வெப் பற்றிலாம் அவனுக்கு தெரியும்ல, அதை பற்றிலாம் கேட்கலாம்ல அப்படின்லாம் கேட்பாங்க. சரிடா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஜான் கிட்ட போயிட்டு, ஜான் இந்த மாதிரி உனக்கு டார்க் வெப் பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்குறான். ஜான் உடனே சொல்கிறப்பல, ஆமாப்பா, டார்க் வெப் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற ரோடுன்னு வச்சுக்கலாம். ரோடு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். ஆனால் ரோடுக்கு கீழே நிறையா சப்வே போகும், அதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வெப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோடு மாதிரி. ஆனால் இந்த டீப் வெப் அண்ட் டார்க் வெப் இருக்கு இல்லையா, அது கண்ணுக்கு தெரியாமல் கீழே இருக்கிற சப்வே அண்டர் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அதில் நிறையா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ பெட்டர் அதில் போகாமல் இருக்கிறதே நல்லது. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறேன், நீ ஏதாவது ஆக்சஸ் பண்ண போறியா, தயவு செய்து ஆக்சஸ் மட்டும் பண்ணாத, ஏன்னா அந்த இடத்துல உனக்கு கண்ட்ரோலே கிடையாது. டார்க் வெப்பை பற்றி தெரிஞ்சால் ஆக்சஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்குனாலே உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. உடனே டேவிட் சொல்கிறான், இல்லை நான் ஏதோ ஆக்சஸ்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறப்பல இந்த மாதிரி டார் ப்ரௌசர் இருக்குது, VPN மூலியமாக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படிலாம் போய் பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஃபுல் ஆன் டுட்டோரியல் மாதிரிலாம் சொல்லலை, பட் ஒரு ஜஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டு டேவிட் அவனுடைய காலேஜுக்கு போகிறாங்க. அவனோட லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சும்மா கெத்து காட்டுறான், எனக்கு டார்க் வெப்லாம் பயங்கரமாக ஆக்சஸ் பண்ண தெரியும் அப்படி இப்படிலாம் சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடா எப்படா உங்களுக்கு தெரியலடா, பார்க்கலாம்டா டார்க் வெப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம்டா, டிஃப்ரெண்ட்டாக அழகழகான பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. இவனுக்கும் ஒரு ஆசை. சரி, அவன் ஃப்ரெண்டோட ஒரு ரூம் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்துன்னு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர். ஸோ ஃபஸ்ட்டு VPN-ஐ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஒரு வெப்சைட்டாக போக ஆரம்பிக்கிறான். ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்கல. ஏன்னா டார்க் வெப்ன்றது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நிறையா வெப்சைட்ஸ்குள்ளே போகிறானுங்க. இவனுங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ எதுவுமே கிடைக்கல. என்னடா இது இவ்வளோ போரிங்காக இருக்குது, இது போயிட்டாடா இவ்வளோ பில்டப் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு வெப்சைட் ஆர்டர் யோர் பர்கர் அப்படின்றது தான் ஒரு வெப்சைட்டோட நேம். பார்க்குறேன், என்னடா இது ஆர்டர் யோர் பர்கர்னு போட்டிருக்கு, ஒருவேளை பர்கர் நல்லா டேஸ்டியாக வருமோ, சரி பசிக்குதுடா எல்லாரும் பர்கர் சாப்பிட்லாம்டா, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. சரி, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறானுங்க. உள்ளே போனால் ரொம்ப பேசிக்கான ஒரு வெப்சைட்டுங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருக்குது. அதில் 3 ஆப்ஷன் தான். ஒன்று கேலரி, இன்னொன்று மெனு, இன்னொன்று அட்ரஸ். இது 3 தான் போட்டிருக்கு. என்னடா இது மெனு அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை கிளிக் பண்ணுறானுங்க. அதில் பர்கருடைய நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட் டேஞ்சர்
அப்படின்ற ஒரு பர்கர், அதுக்கப்புறம் போன் கிரஷர் அப்படின்ற ஒரு பர்கர், அதுக்கப்புறம் டெண்டர் கட் அப்படின்ற ஒரு பர்கர். என்னடா இது பேரே வித்தியாசமாக இருக்கே, ரெட் டேஞ்சர், போன் கிரஷர், டெண்டர் கட்டு, இப்படிப்பட்ட பர்கர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த பேர்களை வச்சு எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. என்ன இன்க்ரீடியன்ட்டு, என்ன மீட்டில் பண்ணுவாங்க எதுவுமே தெரியலையடா. இதில் வேறு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா பாரு அப்படின்னா எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேலரியில் போய் பார்க்கலாம். கேலரியில் வந்து மேக்கிங் இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேலரியை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வருது, வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதுக்குள்ளே இருக்கிற புகைப்படங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், ஸோ தயவு செய்து உங்களுடைய ரிஸ்கில் மட்டும் பாருங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. என்னடா இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளிக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரெட் டேஞ்சர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணுறானுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஒரு ரெட் ஷாஃப்ரான் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் ஷெஃப் ஹேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய கத்தியை வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கங்கே மாமிசம் வந்து தொங்க விட்டுருக்காங்க, இந்த மட்டன் ஷாப்லலாம் தொங்க விட்டுருப்பாங்களா அந்த மாதிரி. ஆனால் தொங்க விட்டது மட்டனோ சிக்கனோ பீஃபோ போர்க்கோ கிடையாதுங்க, தொங்க விட்டது மனித உறுப்புகள். ஸோ இதை பார்த்த உடனே இவனுங்க பயங்கரமாக பயப்படுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்குது, ட்ரம்மு ஃபுல்லாக வந்து பிளட்டெல்லாம் ஊற்றி வச்சுருக்கானுங்க, ரத்தம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கானுங்க. அதுலேருந்து சாண்ட்விச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் காட்டுறானுங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு கொமிட்டின் வந்து வெளியே வந்துடு. அதில் 5 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, 2 பேர் ஓட்டானுங்க, மிச்சம் 3 பேர் வந்து உட்காந்துருக்கானுங்க. இப்போ டேவிடு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அடுத்த ஃபோல்டர் பார்க்கலான்டா அப்படின்னு போன் கிரஷர் அப்படின்னு இருந்தது. சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே நிறைய எலும்பு கூடுகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த எலும்புங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி இருக்குது, அந்த மெஷின்குள்ளே போட்டு க்ரஷ் பண்ணுறானுங்க. அது எல்லாமே பவுடராக வெளியே வருது. அந்த பவுடரை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அந்த பவுடரை வந்து பன்னீர் மாதிரி ஆக்குறானுங்க. அந்த பன்னீர்லேருந்து ஒரு சாண்ட்விட்சை க்ரியேட் பண்ணுறாங்க. என்னடா படுபாவிங்க இப்படி எல்லாமா பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோல்டருக்குள்ளே போகிறானுங்க. அடுத்த ஃபோல்டர்னா என்ஜாய் யுவர் ஸ்டார்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னடா ஸ்டார்டர்னு போய் பார்த்தா மனித உறுப்புகள்ங்க, இந்த மாதிரி இந்த லிவரு கிட்னி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அதை வச்சு பர்கரை க்ரியேட் பண்ணுறானுங்க. இதை பார்த்த உடனே மிச்சம் இருக்கிற 2 பேரும் ஓடி போயிடுறான். இப்போ டேவிடுக்கு செம பயம், என்னடா இது இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துட்டுமே, அவனோட கையெல்லாம் நடுங்குது. சரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது பட்டுன்னு ஒரு மெசேஜ் வருது, ஹலோ டேவிட், வெல்கம் டு அவர் வெப்சைட். நீங்கள் எங்களுடைய 3 ஃபோல்டர்ஸையும் பார்த்துட்டீங்க, இப்போது உங்களுக்கு எங்களுடைய ஃபோல்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம், உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருதுங்க. பார்த்த உடனே பயந்துட்டு இவன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஓடிடுறான். வீட்டுக்கு போனால் ஜுரம் வாந்தி ஒரு மாதிரி இவனால் முடியவே இல்லை. டேவிட்னால உடம்பு பயங்கரமாக சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் காலேஜுக்கும் போகல, எங்கேயும் போகல. வீட்லையும் கேட்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு, எதுவுமே சொல்லலை. அவங்க அண்ணன் ஜான் வந்து கேட்குறாப்புலே, டேவிட் என்ன ஆச்சு, இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட், எல்லாமே ஓகே, எதுவுமே பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால் டயர்டாக இருக்குது, நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே 4 நாள் கழித்து வீட்டில் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இவனும் தம்பி கெவின் மட்டும்தான் இருக்கிறாங்க. கெவின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக பண்ணுற மாதிரி அவன் வெளியே போய் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த ட்ரிப்ளிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். டோர் பெல் ரிங் ஆகுது, யாரா இது அப்படின்னு சொல்லி டேவிட் எழுந்து போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். டோருக்கு கீழே ஒரு பார்சல் மாதிரி வைக்கப்பட்டிருக்கு, யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்க மாதிரி இருக்குது. என்னடா இது கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா கெவினுடைய ஃபோட்டோ இருக்குங்க. என்னடா இது கெவினுடைய ஃபோட்டோவை யாரா அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ப்ளீஸ் நோட் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. என்னடா இது குறிப்பு அப்படின்னா, பின்னாடி திருப்பி பாரு அப்படின்னு வந்து எழுதியிருந்தது. என்ன இது இருக்குன்ட்டு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பின்னாடி திரும்பி பார்க்குறான். த போன் க்ரஷர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. என்னடா இது போன் க்ரஷரு, கெவினோட ஃபோட்டோ. திருப்பி பார்க்குறான். தூரமாக பார்த்தா கெவின் வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுடைய குடும்பத்துக்கு நடக்க போகுது, அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தம்பிக்கு நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய தம்பியை அவனுங்க டார்கெட் பண்ணுறானுங்க அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இவன் லேப்டாப்பில் ஆக்சஸ் பண்ணும்போது ஹாய் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்ததில்ல, அதுலேயே இவனுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, இவனுடைய ஐடென்டிட்டியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது இந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் இவனுடைய வீட்டு அட்ரஸ், இவனுடைய குடும்பம், யார் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு என்ன ஆபத்து வேணால் நடக்கலாம், ஃபஸ்ட்டு ஆபத்து நடக்க போகிறது கெவினுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டேவிட் ஓடுறான். ஓடி போய் கெவினை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிறான். கெவின் வந்து சண்டை போடுறான், விடு நான் போய் விளையாடணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுற அப்படின்னா. இவன் வந்து சொல்கிறான், இல்லைடா இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்துட்டா, இந்த மாதிரிலாம் இருந்ததுடா, இப்போ உன் ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறாடா இப்படிலாம் சொல்கிறான். அதுக்கு கெவின் என்ன சொல்கிறான்னா, லூசானா நீ, எவனோ ஒருத்தன் உன் ஃப்ரெண்டு இப்போ உன்னை ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுறிய, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விளையாடுறான். ஆனால் டேவிட் வந்து கெவினை
பார்த்துக்கிட்டே இருக்கான். யாராவது ஆபத்து ஏதாவது வந்துட போதோ, தன்னுடைய தம்பியோடைய உடல் உயிருக்கு வந்து நான் தான் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி எதுவுமே நடக்கல. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, அண்ணன் வீட்டுக்கு வராங்க. ஸோ இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி தவறுதலாக நான் போய்ட்டு ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஃபஸ்ட் உன் லேப்டாப் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி என்ன பண்ணுறான் அவங்க அண்ணன், லேப்டாப்பை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுறான். அதாவது அந்த கேஷ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி டோட்டலாக லேப்டாப்பை வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு, இப்போ இது வந்து புது லேப்டாப்பா, இதை ஓப்பன் பண்ணாலே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது, எல்லா டேட்டாவும் நான் எரேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி லேப்டாப் கொடுத்துறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்க போய்ட்றாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கெவின் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரவே இல்லை. என்னடா அது கெவின் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரல, டேவிட் போயிட்டு கெவின் ரூம்லேருந்து அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. டேவிட் எழுந்து போகிறான், ரூமை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல கெவின் இல்லை. பெட்டு வந்து ப்ராப்பராக சேஃபாக நார்மலாக இருக்குது. என்னடா இது கெவின் இல்லை, கெவின் எங்கே வெளியே விளையாடுறானான்னு சொல்லி எட்டி பார்க்குறான். அவன் விளையாடுற ஃபுட்பால் ஃபீல்டும் காலியாக இருக்குது, யாருமே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், கெவின் ஏதாவது சொன்னானாப்பா? அவன் இல்லைப்பா. அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், இல்லை யாருக்குமே தெரில கெவின் எங்கே போனான்னு சொல்லி. குடும்பம் பதறி போகுது. ஆனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி சின்ன பையன் தானே, விளையாட போயிருப்பான், வந்துடுவான். ஈவினிங் ஆகுது, ஒரு நாள் ஆகுது, கெவின் வீட்டுக்கு வரல. அவங்க பயப்படுறாங்க, போலீஸ்கிட்ட போகிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, பையனை காணும். போலீஸும் வலை விரித்து தேடுறாங்க, கெவின் எங்கே 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 அப்படின்னு. 2-3 நாள் ஆகிடுச்சு, யாருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிலங்க. 3 நாள் கழித்து டேவிடோடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் என்ஜாய் யுவர் போன் க்ரஷர் அப்படின்னு சொல்லி மேலே எழுதிருந்தது. அப்படியே கண்ணில் தண்ணி வருது டேவிடுக்கு. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அவன் பார்த்த விஷயத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அவனுடைய ஹார்ட்டை நின்றுடும். ஏன்னா கெவினுடைய ஒரு ஆங்கிள் வந்து அப்படியே பெண்ட் ஆகிருக்கும். ஃபுட்பால் ஆடும்போது அடிபட்டு அந்த ஆங்கிள் வந்து பெண்ட் ஆகிருக்கு ஒரு காலில். எக்ஸாக்டாக அந்த ஆங்கிள் வந்து அதில் வைக்கப்பட்டிருந்தது. உள்ள ஒரு சாண்ட்விச் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அழுகிறான். அவங்க அப்பா ஓடி வர்றாரு, வாட் ஹேப்பன் சொல்லி அவங்க அப்பா பார்க்குறாரு. அந்த ஆங்கிளை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு கெவின் இப்போ இல்லை அப்படின்ட்டு. கெவினுக்கு ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் குடும்பமே பயங்கர சோகத்தில் ஆகிட்டாங்க. போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸும் இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் டேவிடுக்கு தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி. அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது 2 நாள் கழித்து திரும்பி ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் அவங்க அண்ணனுடைய ஃபோட்டோ, ஜானுடைய ஃபோட்டோ வருது. அதில் டெண்டர் கட் அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்த்த உடனே பதறுது. ஐயோ அண்ணனுக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஜானுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோன் மட்டும் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஜான் வீட்டுக்கு வரவும் இல்லை. அடுத்த 2 நாளில் இன்னொரு பார்சல் வருது. அதில் ஒரு பர்கர் வருது. அந்த பர்கரில் டெண்டர் கட் மீட் சர்வ்ட் வெரி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. தெரிஞ்சிருச்சு ஜானும் காலி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான இறுதிச் சடங்குலாம் பண்ணுறாங்க. பரியல் தானே பண்ணுவாங்க, அவரை போய் புதைக்கிறாங்க. 4 நாள் கழித்து இன்னொரு பார்சல் வருது. அந்த பார்சலில் மெனு ஸ்பெஷலி க்யூரேட்டட் ஃபார் யூ, திஸ் ஒன் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு பர்கர் இருக்குது. அந்த பர்கருக்கு பக்கத்துலேயே ஒரு ரிங் ஒன்று இருக்குங்க. அந்த ரிங்கை பார்த்த உடனே அவன் தெரிஞ்சுக்கிறான் அது வந்து அவங்க அப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய ரிங்கு தான் அது. அது அவருடைய ஃபேவரட்டான ரிங்குன்றதுனால கலட்டாமலே அப்படியே போதைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ரிங்கே வந்து இப்போது பார்சலில் அனுப்பியிருக்காங்க. கூடவே ஒரு பர்கரும் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் 3 பேருமே இழந்துட்டுமேன்ற ஒரு சோகத்தில் அவங்க விஷம் குடித்து அவங்க இறந்துடுறாங்க. அவங்களையும் பரியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் a ஸ்பெஷல் பர்கர் மேட் ஃபார் யூ அப்படின்ற ஒரு பார்சல் வருது. ஸோ லிட்டராக இவனுக்கு தெரிஞ்சிருச்சு பேக் டு பேக் இதே மாதிரி தான் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சி நானே ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாங்க. லேப்டாப் வந்து டோட்டலாக கிளின்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தானே ஜான் சொன்னாப்புல. ஓப்பன் பண்ண உடனே டைரெக்டாக அந்த வெப்சைட்டு தான் ஓப்பன் ஆகுது. ஹாய் டேவிட், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 4 பர்கர்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு பிஹைண்ட் த ஃபுட்டேஜ் இருக்குது, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இவன் நோன் கொடுக்குறான். தேங்க்யூ, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக இவன் நோ கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜில் கெவினை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு விதமான விஷயங்கள்லாம் கெவினுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு அழுகிறான்.
அடுத்து டேவிடோடைய கார் ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து இருக்குது. காரை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த காட்டேஜை இவன் எங்கேயோ பார்த்துருக்கான் டேவிட். உத்து பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டரில் ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு அபேண்டன் காட்டேஜ் தான் அது. அந்த காட்டேஜுக்குள்ளே ஜானை இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய பரியல் சைட்லேருந்து அவரை தோண்டி எடுத்து என்னென்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவுடைய பரியல் சைட்லேருந்து தோண்டி எடுத்து என்னென்ன பண்ணாங்க. இந்த 4 விஷயங்களை பார்த்ததுக்கப்புறமும் டேவிட்னால எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அவன் வந்து கோவத்தில் துடிக்கிறான். இப்போ தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இந்த இடத்துல தான் இருக்கிறானுங்க, அந்த காட்டேஜில் போனால் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருப்பான். அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு இவன் அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் இவனுக்காக ஆல்ரெடி ஒரு 3 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் இந்த கதையில் இருக்குது. அதுக்கப்புறம் டேவிடுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே தெரியாது. டேவிட் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி இருந்தார் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சுவடே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. போலீஸும் வந்து சர்ச் எல்லாம் பண்ணுறாங்க, பட் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து எப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியே விட்டாங்க அப்படின்னா, டேவிடுக்கு வந்து இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கான். ஸோ டெய்லி என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் டைரியில் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். ஸோ கடைசியில் அவன் வந்து அங்கே போகிறான் இல்லையா, அந்த காட்டேஜுக்கு முன்னாடி அந்த 2 மாஸ்க்டு மென் இருக்காங்கன்னு சொன்னான் இல்லையா, அந்த காட்டேஜ் போகிற வரைக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்டே அவன் ஃபோன் பேசிட்டு தான் போயிட்டு வந்திருக்கான். நான் பார்த்துட்டேன்டா, அவனுங்களை காலி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு தான் ஃபோனை கட் பண்ணியிருக்கான். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலில் நம்மளுக்கு வந்து இந்த கதை வந்து தெரிய வந்தது. ஸோ இந்த கதையுடைய பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனருங்க. அதாவது ஒரு 2 விஷயம். டார்க் வெப் வந்து நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல இடம். பட் ஒரு க்யூரியாசிட்டியில் மற்றவங்க முன்னாடி கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும் பல வியூவர்ஸுக்கு. பட் இது போட்டதுக்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் கிடைக்கணும். ஸோ டார்க் வெப் இஸ் வெரி டேஞ்சரஸ். யாரும் அதுக்குள்ளே போய்ட்டு ஆக்சஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து அந்த ரோடு வரைக்கும் பார்த்தா போதும். ரோடு கடியில் என்ன இருக்குதுன்றது பார்க்குறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை க்யூரியாசிட்டியோ நம்மளுக்கு வர வேணாம் அப்படின்றத எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேனலே நான் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி வீக் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's me, Vardaraja, signing off. Thank you and bye.